नीलाय नमः विगानादाय नमः विकाराय नमः कडालाक्षाय नमः वल्लभाय नमः मृगाभाय नमः विंशयाय नमः रुद्राय नमः सुपदये नमः भीमाय नमः परस्वस्ताय नमः अरवाय नमः केशवाय नमः विक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः योगेश मोलांचन धनुरासोजास्य अधिप्रियन गुणपूजित्र पितृरासोजास्य खडगरासोजास्य अस्माकं सगा कुटुंबानां क्षेम स्थैर्य वीर्य विजय आयुर आरोग्य अभिवृद्धि इत्यर्थं समस्त मंगलाभ्यात्तिः रत्नाजलं वीर्याणि प्रभोजम्य पाठ्यभागं धीरोस्तवायोदित्तरगं सदायुपिचकरणे ते हृदायो विष्णोर्गाणमदे विष्णोद्रौमदे वैष्णवमदे विष्णवे त्वा ओम कृष्णान् कृष्णान्तः योपां अपना सत्य जुम्बरासोजास्य अग्रे जुम्बरासोजास्य कृषि जागृत्यान्तरे सम्रासोजास्य वेदविकांतरासोजास्य सुन्दरपूर्णरासोजास्य अस्माकं सगा कुटुम्बानां क्षेम स्थैर्य वीर्य विजय आयुर्पुराणसोजास्य कैर्मचित्रे विचित्रासोजास्य श्री कन्यारासोजास्य वामनी उत्तराक्षि कन्यारासोजास्य वेदात्रोण मकरासोजास्य वल्लीसोजास्य नमः शिवाय मनुस्मृति विचित्रासोजास्य मन्मगादेवाय स्वाहा जयाय रुद्राय नीलकंठाय संभवे अमरदेवाय श्रीमन्मगादेवाय स्वाहा जयाय रुद्राय नीलकंठाय संभवे अमरदेवाय श्रीमन्मगादेवाय स्वाहा मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय संभवे अमरदेवाय श्रीमन्मगादेवाय स्वाहा मृत्युंजयाय रुद्राय नीलकंठ. ஃப்ரெண்ட்ஸ், இது கார்த்திகை மாத சோமவார சங்காபிஷேகம். இந்த சங்காபிஷேகம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 5 வாரம் வருது. நம்ம இதை 3வது வாரம் பண்ணிட்டோம். ரொம்ப மழை காரணமாக தடைப்பட மாதிரி இருந்தாலும் கூட நம்ம இதை நடத்தணுன்றதுக்காக நடத்திட்டோம். இருந்தாலும் கூட நிறைய பக்தர்கள் வருகை தந்தாங்க. எல்லார் கையிலையும் அந்த சங்கு கொடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணோம். கடுமையான மழையும் மீறி ஜனங்க இந்த சங்காபிஷேகம் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5 சங்கு 10 சங்கு அப்படின்னு பக்தர்கள் கையில் கொடுத்து இந்த சங்காபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இந்த சங்காபிஷேகம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம்ம இந்த கோயிலில் பண்ணிகிட்டு இருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷங்களாக இந்த சங்காபிஷேகம் சிவனுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது.
நீ மட்டும் புரியுது ஒரு பாத்திரம் டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் सर्वविद्यानां ईश्वरस्वरूपाणां ब्रह्मणोऽधिपतिब्रह्मो शिवमे शिवाय शिवम् இடையில பூரா போய் தண்ணி போட்டுதா தண்ணி विद्महे तीर्थम वामपरमेश्वराय नमः ओम शिवाय नमः शंभवे नमः विनायिने नमः शशिशेखराय नमः वामदेवाय नमः ऋतुवाक्त्रये नमः भगवद्दिने नमः नीलालोकिताय नमः अंबिकानाथाय नमः सुखम बेरुमे நான் கீழே இறங்கி பிடின காத்துல எப்படி ஏறியா அதுதான் இந்த வேலை தான் பாருங்க அதனாலதான் நான் தட்டு நீங்க ஓடி வந்துடுறோம் நாங்க தானத்திலேயே சிறந்த தானம் எந்த தானம் கேட்டினா அன்னதானம் தான். நீங்கள் எது கொடுத்தாலும் வந்து மக்களுக்கு பக்தர்களுக்கு வந்து போதும்னு சொல்ல மாட்டாங்க, யார் கொடுத்தாலும். ஆனால் இந்த சாப்பாடு கொடுத்தா மட்டும் இல்லைங்க எனக்கு போதும் அப்படின்வாங்க. அப்படி தான் வந்து பெரிய தானம். அந்த தானம் வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை நம்ம வந்து கையெடுத்து கும்பிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி. ஏன்னா இந்த ஜென்மம் இல்லைன்னா எந்த ஜென்மம் எடுத்தாலும் சரி இந்த அன்னதானம் போட்டோன்னாக்கா நம்ம குடும்பத்தையே காக்கும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான தானம் தான் இந்த அன்னதானம். அதனால தான் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும், அருள்மிகு ஸ்ரீ பாலாவத்தம்மன் கோவிலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எந்த ஒரு சின்ன விசேஷம்னாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு போட்டுருணும் பக்தர்களுக்கு. அதுதான் நமக்கு என்றைக்குமே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த புண்ணியம் வந்து 4 பேர் சாப்பிட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து பா வந்தம்பா பசியில் சாப்பிட்டோம்பா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து அளவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான சந்தோஷம்.
ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சனிப்பிரதோஷம் தோறும் ஒவ்வொரு ஆணும் சனிப்பிரதோஷம் தோறும் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு வட பாயசத்தோடு உட்கார வச்சு சொல்லிவிடும். அந்த வாய்ப்பு கொடுத்த சிவபெருமானுக்கு ஓம்